நீட் எக்ஸாம் ரிலேட்டடா மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. 2026 நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இப்போ 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தானே எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கு மட்டும் 2:00 5:15 வரைக்கும் எக்ஸாமினேஷன் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் 15 மினிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆல்ரெடி ஒரு 35 டேஸ் நம்ம கையில் இருக்கு. நல்லா படிங்க. இந்த 15 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கை பற்றியெல்லாம் பயப்படாதீங்க. உங்களுடைய கான்செப்ட் வைஸ் கிளியர் பண்ணுங்க. ரெண்டாவது மிக முக்கியமான அப்டேட் என்ன தெரியுங்களா? 2027க்கான அப்டேட். 2027லேருந்து நீட் எக்ஸாமினேஷன் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நடக்க போகிறதில்ல, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாணவர்கள் ஜேடபிள்யூ மெயின்ஸ் மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக ஆன்லைனில் தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத போகிறோம். அதுக்கு சென்டர் போடுவாங்க. அந்த சென்டருக்கு ஃபிசிக்கலாக நம்ம போய் அந்த நேரத்தில் கம்ப்யூட்டரில் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத போகிறோம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடத்துறதாக இருந்தால் ஜேடபிள்யூ விட நீட்டில் நிறைய ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஜேடபிள்யூ விட நீட்டினுடைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் கேண்டிடேட்ஸோட கவுண்ட் ஜாஸ்தி. இந்த வருஷம் மட்டும் 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. 22 லட்சம் பேருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடத்துறதாக இருந்தால் ஒரே நாள் ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான பாசிபிலிட்டிங்கிறது இல்லை. ப்ராக்டிகலி தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் பென் அண்ட் பேப்பர் மெத்தடை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை சிபிடி அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் கிட்டத்தட்ட 20 ஷிஃப்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. 20+ ஷிஃப்டாக தான் நடத்தணும். ஷிஃப்ட் பேஸ்ல தான் நடக்கும். இப்போ ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ், இன்னொரு நாள் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள்னு சொல்லி 20 நாளா நடத்தினா மட்டும்தான் நமக்கு இந்த இந்தியா ஃபுல்லா பேன் இந்தியா லெவல்ல அண்ட் அப்ராட் சென்டர்ஸ்லயும் எக்ஸாமினேஷனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. பட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ல கண்டிப்பா ரிஃபார்ம் கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது இது முதல் முறை அல்ல. தொடர்ந்து பல வருடங்களா இதே மாதிரியான அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை குறித்து ராதாகிருஷ்ணன் கமிட்டியினுடைய நிறைய ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்திருக்கு. அதில் 1 by 1 இந்த வர வருஷங்கள்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏதாவது முக்கியமான அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். சரி, இதெல்லாம் யார் சார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் பிரதான் மந்திரி சார் தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம 2026 எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அடுத்த வருஷம் நீட் படிக்கலான்னு இருக்கிற மாணவர்களுக்கும் உங்கள் ஜூனியர்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அடுத்த வருஷம் அவங்க எல்லாம் கம்ப்யூட்டரில் எழுதுவாங்க, நீங்கள் பென் அண்ட் பேப்பரில் எழுதுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.